கல்வி அமைச்சுக்கு முன்பாக உள்ள CWW கண்ணங்கர உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்திய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தார். பின்னர் அந்த இடத்தில் சிறிய மேடையும் தற்காலிக கூடாரமும் அமைக்கப்பட்டன. இந்த சத்தியாகிரக போராட்டத்துக்கு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவும் தமது ஆதரவினை வழங்கினார். இன்று பிற்பகல் நீதிமன்ற உத்தரவை கையளித்த போலீசார் உயர்தர பரீட்சை நடவடிக்கைகள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்க கூடாது என விமல் வீரவங்சவிடம் தெரிவித்தனர். இதற்கமைய போராட்டக்காரர்கள் தமது கூடாரத்தை சற்று பின்னோக்கி நகர்த்தினர். இன்று பிற்பகல் 3:30 அளவில் விமல் வீரவங்ச சத்தியாகிரகம் நடைபெறுகின்ற இடத்திலிருந்து வெளியேறியதாக எமது செய்தியாளர் கூறினார். நாங்கள் இதனை ஒரு சுழற்சி முறையிலான சத்தியாகிரகமாக முன்னெடுக்கின்றோம். நான் எழுந்து செல்லும் போது மற்றொரு குழுவினர் அமர்வார்கள். நான் அமரும் போது அங்கு அமர இன்னும் ஆயிரக்கணக்கானோர் காத்திருக்கின்றார்கள். இதேவேளை போராட்டம் நடைபெற்ற இடத்துக்கு வந்த விமல் வீரவங்சவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒருவரை அங்கிருந்தவர்கள் விரட்டியடித்தனர். விமல் வீரவங்சவின் முட்டாள்தனமான வேலைகளை எதிர்ப்பதற்காகவே நாங்கள் இங்கு வந்தோம். எமக்கு ஆர்ப்பாட்டம் செய்வதற்கான உரிமை இருக்க வேண்டும். அவர்கள் என்னை தாக்கினார்கள், பின்னால் தாக்கினார்கள். விமல் வீரவங்சவின் முட்டாள்தனமான வேலை ஆரம்பமாகி சாகும் வரை உண்ணாவிரதம் செய்கின்றார். நாம் அரசாங்கத்திற்கு கூறுகின்றோம், விமல் வீரவங்சவின் திருட்டு வேலைகள் பல உள்ளன, அவற்றை கண்டுபிடிக்குமாறு அரசாங்கத்திற்கு கூறுகின்றோம். கடவுச்சீட்டு மோசடி, ஒரு இளைஞனுக்கு வயக்ரா கொடுத்து கொலை செய்தார்கள், அவற்றை கண்டுபிடியுங்கள். இன்று அமைக்கப்பட்டுள்ள மாளிகையை பாருங்கள், அவற்றை கண்டுபிடிக்க வேண்டும். மொட்டு காட்சிக்கு இதில் தொடர்புள்ளது. அவர்களை இந்த செயலை செய்கின்றனர். தாம் சிறைக்கு செல்ல நேரிடும் என்பதை இவர்கள் அனைவரும் அறிவார்கள். ஆகவே பயத்தில் துடிக்கின்றனர்.